ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் வந்து கோவமாக விஜயா வீட்டுக்கு வராங்க. வந்து அப்போது மீனா சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன இந்த சிந்தாமணி வந்து நீத்துவோடு சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள வந்து பூ சப்ளை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்படி பண்ணால் கூட என்ன தப்பு, அவங்க வியாபார நிமித்தமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, மீனா வாழ்க்கையில் ஆல்ரெடி அவங்க நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இப்போ என் வாழ்க்கையில் ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஸ்ருதி சொல்லுவாங்க. அதுக்கு விஜயா சொல்லுவாங்க, இரு நான் வந்து சிந்தாமணி கிட்ட பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி விஜயா சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த பையனை வச்சு மனோஜை வந்து பேரை கெடுக்கணுன்றதுக்காக கடைக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்லாம் இருக்காங்க மனோஜ் கடையில். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த பையனை விட்டு அப்பா அப்பான்னு ஏதோ பேச வைக்கிறாங்க. அந்த பையனை போய் பேசும்போது மனோஜ் கோவப்பட்டுறாரு. அந்த இடத்துல கோவப்பட்டு அந்த பையனை விரட்ட போக அங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன சொந்த பிள்ளையும் பொண்டாட்டி இப்படி நடத்துகிறாரு, இவர் கடையில் ஜாமானே வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா கஸ்டமரும் வெளில போயிடுவாங்க. இதை வந்து ரோகிணி வந்து சக்ஸஸாக எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்களும் கிளம்பிடுவாங்களா. அப்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, இதே மாதிரி போயிட்டு இருந்தால் உனக்கு கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க, பார்த்து நடந்துக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணியை மீட் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் வந்து நீத்துக்கு வந்து உதவி பண்ணுறீங்க, அது வந்து ஸ்ருதிக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பிளானோட தான் அவள் கூட சேர்ந்துருக்கேன், அவள் என்னென்ன பிளான் பண்ணுறான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மாஸ்டர்ன்ற மாதிரி ஏதோ சமாளித்து என்ன பண்ணுறாங்க, விஜயா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. விஜயா வந்து வீட்டில் இருக்கும் போது திரும்பவும் ரவியும் ஸ்ருதியும் வந்து என்ன பேசுனீங்களான்னு கேட்கும் போது அப்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவள் வந்து நீத்து என்னென்ன பண்ண போகிறா அப்படின்னு அவங்க வந்து வேவு பார்க்க போகிறாங்களாம். அதை பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் இனிமேல் பயப்படாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கடையில் நடந்ததெல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அப்போது வந்து விஜயா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த சிந்தாமணி நீத்துவை பயன்படுத்தி மீனாவை பழி வாங்குவாங்களா, அப்படியே விஜயாவையும் வந்து நடுத்தரில் நிற்க வைக்க என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.